Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடபிள் யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான க்ரன்ச்சியான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார்டர்ஸை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி நல்ல க்ரன்ச்சியான டேஸ்டியான ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கு சென்டர் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பூவாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் சுடு தண்ணியில் போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இந்த தண்ணியில ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த எலுமிச்சப்பழம், மஞ்சள், உப்பு இதெல்லாம் சேர்க்கறதுனால நமக்கு காலிஃப்ளவர்ல இருக்க சின்ன சின்ன புழு, பூச்சி எல்லாமே வெளியில வந்துடும். இந்த எலுமிச்சப்பழம்லாம் சேர்க்கறதுனால நமக்கு மருந்து அடித்து அந்த காலிஃப்ளவரில் பூச்சி இல்லாமல் வளர்த்துருப்பாங்க. ஸோ பெஸ்டிசைட்ஸ் எதுவாக இருந்தாலும் ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ இந்த சுடு தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு 2 தடவை காலிஃப்ளவரில் அலசிடலாம். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புழு இருந்தால் கூட ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிட்டு நம்ம பச்சை தண்ணியில ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ காலிஃப்ளவரை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ காலிஃப்ளவர் கோட்டிங்காக பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் மைதா மாவு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மைதா மாவு சேர்த்திங்கன்னா அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட் கிடைக்கும். கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள். காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தா தான் நல்ல கலர் கிடைக்கும். அதனால காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு பாதி எலுமிச்சப்பழம் அதையும் புளிஞ்சு விட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, கொஞ்சமாக தான் தண்ணி விடணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு கிறிஸ்பியாக இருக்காது. ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா நிறைய ஆயில் குடிக்கும். ஸோ பார்த்து கரெக்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த ஒரு கட்டியும் கிடையாது. இப்போ பாருங்கள், ரொம்ப கட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஜஸ்ட் கோட்டிங் ஆகிற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதில் காலிஃப்ளவரை டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ லைட்டாக மேலே எடுத்து விடலாம். போட்ட உடனே நீங்கள் கரண்டி விட்டு கிண்ட வேண்டாம். கொஞ்சம் மேலே லைட்டாக ஃப்ளோட் ஆகும்போது அதுக்கப்புறம் கிண்டிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்படியே எண்ணெயிலே பிரித்து விட்டுக்கோங்க. எண்ணெயோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணக்கூடாது. ஹை ஃப்ளேமாக இருந்துச்சுன்னா நமக்கு உள்ளே நல்ல கிறிஸ்பியாக குக் ஆகாது. அதே சமயம் லோ ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ அதனால் மீடியம் நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.